ஏசாயா 41:13 14 உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபை கரம் பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகத்தில் துணையாளர்களாக நிறைய பேர் இருப்பாங்க, வருவாங்க, வாழ்க்கையில வருவார்கள், கடந்து போய் விடுவார்கள். ஆனால் நித்திய துணையாளர் நம் தேவன் ஒருவரே. அவனுடைய துன்பத்தில் நம்மோடு கூட இருப்பார். அக்னியிலே யூத வாலிபர்களோடு கூட இருந்தவர். என்ன பிரச்சனை, என்ன துன்பம் வந்தாலும் நம்ம விட்டு விலக மாட்டார். நண்பர்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்க. திடீரென்று ஒரு காவல்துறையில உள்ளவர்கள் அந்த வாலிபர்கள் சிலரை பிடித்த உடனே கூட இருக்கிறவ எங்க போய் இருக்கானே தெரியாது, விட்டுட்டு ஓடி போய் விடுவார். ஆண்டவரை பிடித்த பொழுது சீஷர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார். நமக்கு இந்த உலகத்துல துணை நிற்கிறவர்கள் எல்லாரும் நம்ம விட்டு போய் விடலாம். ஆனால் கர்த்தர் ஒருவரே நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆகவே நாம் பார்த்த வசனங்களின்படி ஆண்டவர் யாக்கோபுக்கு துணையா இருந்தார், யோசேப்புக்கு தேவன் துணையா இருந்தார் என்று கடந்த நாட்களில் பார்த்தோம். கர்த்தர் துணையா இருந்ததினாலே அவனுக்கு சிங்காசனம் கிடைத்தது. மனித துணை அற்று போகலாம், தெய்வத்தின் துணை அற்று போகாது. யோனத்தானுக்கு துணையா இருந்தார், காரியங்கள் வாய்த்தது. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது யூதாவின் 12வது ராஜா எசேக்கியா. யூதாவிலே உள்ள 3 உத்தம ராஜாக்களில் இவனும் ஒரு உத்தமமான ராஜா. தேவனுடைய பார்வையில ஒரு உத்தமமானவன். இந்த ராஜாவுக்கு விரோதமாய் அசிரிய ராஜாவாகிய சனகரிப் இவன் மீது படையெடுத்து யுத்தத்துக்கு வந்து விட்டான். ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஜனங்கள் என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே அவன் ஜனங்களை தேற்றுகிறான். யார்? இந்த எசேக்கியா. 2 நாளாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Chronicles chapter 32 verse 8. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா.
எசேக்கியா சொல்லுகிறான், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். அப்படி என்றால் அசரிய ராஜா சனகரிப் மாம்ச புயத்தின் மேல் அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். சில நேரங்களிலே நம்முடைய சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்து விடுகிறோம். கோலியாத்துக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவன் மாம்சத்தின் மீது, அவனுடைய மாம்ச பயத்தின் மீது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது வீணாய் போய்விட்டது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து போகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி மாம்ச பயம் ஒரு சாபமானது. ஆனால் கர்த்தரின் புயமோ ரட்சிக்கக்கூடியது. கர்த்தருடைய புயமோ வழிநடத்தக்கூடியது. ஆகவே இந்த எசேக்கியா சொல்ற, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நமக்கு துணை நின்று, யாருக்கு துணை நின்று? அசரியருக்கு அல்ல, சனகரிப்புக்கு அல்ல. யாருக்கு துணை நின்று? நமக்கு துணை நின்று. யூதாவின் மக்களே, நமக்கு துணை நின்று யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் தானே. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால், எங்களோடு இருக்கிறவர் கர்த்தர், என்னோடு இருக்கிறவர் கர்த்தர் என்று நாம் நினைப்போமானால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவமானப்படுவதில்லை, நாம் தோல்வியை சந்திப்பது இல்லை. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர். அதான் தாவீது சொல்றார், கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. ஏன்? என் கூட கர்த்தர் இருக்கிறார். யாருன்னா வந்து கேட்பாங்க, உனக்கு கர்த்தர் இருக்கிறார், துணையா இருக்கு, கர்த்தரை காட்டுவோம். வெகட்டா வாதமா பேசுறவன் கர்த்தர் துணை நேரத்தில் இருப்பான். எப்படி காட்ட முடியும்? இப்போ காற்று இருக்குதா? காற்று இருக்கிறதா? இருக்குது. இப்போ ஒருத்தர் காற்றை காட்டுனா காட்டுவீங்களா? ஆனா அந்த காற்றை நீங்க எப்படி காட்ட முடியும் என்றால், நீங்கள் வெளியே போகும் பொழுது அந்த காற்று வீசுகிறது, ஒரு செடியினுடைய கிளைகள் அப்படியே அசைகிறது. இந்த காற்று வீசும்போது இந்த கிளையெல்லாம் அசையும் பொழுது காற்று வீசுகிறது என்பதை என்ன செய்கிறோம்? மலர்களிலே காற்று வீசும்போது மலர்கள், அந்த செடியானது, புஷ்பமானது அப்படியே அசையும் பொழுது அந்த பூக்களில் இருந்து வாசனை வருகிறது. என்ன வருது? வாசனை. காற்று வீசுகிறதுனால் ஒரு அசைவு இருக்கிறது, காற்று வீசுகிறதுனால் ஒரு வாசனை வருகிறது. உங்களுக்கு விளங்குதா சொல்றது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்களை ஜனங்கள் பார்க்கிறார்கள். அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அபிமெலேக்கு ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருக்கிறத பார்த்து சொன்னா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்முடைய சத்துரு பார்க்கணும். நம்முடைய சத்துருவின் கண்களுக்கு நம்மோடு கர்த்தர் இருக்கிறது நமக்கு கூட தெரியாம இருக்கலாம், ஆனா சத்துருவின் கண்களுக்கு அது தெரியும். பிரைஸ் எல்லாம். அது தெரியும். ஒண்ணும் இல்ல, கர்த்தர் நிற்பார், இல்லாம தூதர் நிற்பார். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நிற்கிறான். அது இப்ப யாருக்கு தெரியல? பிலேயாமுக்கு தெரியல. ஆனா அவன் போற கழுதைக்கு தெரியுது. கழுதை ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி என்ன செய்ய மாட்டேங்குது. அந்த கழுதை அவன் உருவின பட்டயத்தை பார்த்து நம்ம ஒரு அடி முன்னாடி வச்சா வெட்டிடுவான். அது இந்த பக்கம் அந்த பக்கம் சோர்ல ஒன்னா போய் அவனை இடிக்கிறத தவிர, அவன் அடிக்கிறான்னு தவிர, கடைசியில பொறுத்து பார்த்து கழுதை வாயத்திலிருந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இந்த இவ்வளவு நாளா உன்னை இது பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன், எப்படியாவது இப்படி நடந்தது இருக்குதா? என்ன? எனக்கு முன்னாடி உருவின பட்டயத்தோடு ஒருவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். ஆனால் நமக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு.
ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ஒரு காலத்துல இதே சனகரிப் தனக்கு அருகிலே இருந்ததானே பட்டணங்களை, மதில் சூழ்ந்த பட்டணங்களை, 46 பட்டணங்களை பிடித்து விட்டான் இந்த சனகரிப், அசிரிய ராஜா. இதுல எசேக்கியலையும் பிடிச்சிட்டான். இப்ப எசேக்கியல் என்ன சொல்றான்னா, நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கீழ்பட்டு, இந்த சனகரிப்புக்கு கீழ்பட்டு இருந்தான். சனகரிப்புக்கு கீழ்பட்டு இருந்தவன் மாத்திரமல்ல, தேவாலயத்தில் இருந்ததானே பொற்தகடுகள், விலையேற பெற்ற பொன், வெள்ளி, இவைகளை எல்லாம் ஆலயத்திலிருந்து எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவர்களை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என் மேல் சுமத்துவதை நான் சுமப்பேன் என்று எசேக்கியா சொல்கிறான். அப்படியே 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா, இங்க பாருங்க 16ஆம் வசனத்திலே, கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் எல்லா பொருட்களின் பொக்கிஷங்கள் எல்லாம் வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா பாருங்க, கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசிரிய ராஜாவுக்கு, ஆலயத்தில் இருக்கிற பொன் தகடெல்லாம் கழற்றி அவனுக்கு கொடுத்து அவனுக்கு கீழ்பட்டு இருந்தான். இப்படி இருக்கின்ற காலத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் என்ன செய்தான்? ஒரு நிருபத்தை எழுதி அதை எசேக்கியாவுக்கு அனுப்பினான். 2:4-32-17. தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காமல் இருக்கிறது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாய் பேசவும் அவன் நிருபங்களை என்ன செஞ்சானா? எழுதினான். நிருபம் எழுதி ஆண்டவரை நிந்தித்து, என் கையில இருந்து உங்களை யாரையும் விடுவிக்க முடியாதுன்னு சொல்லி நிருபத்தை எழுதி எசேக்கியாவுக்கு அனுப்புறார். இந்த நிருபத்தை வாங்கி கொண்டு போய் அவனும் ஏசாயாவும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அபயமிட்டார்களா? ஆண்டவரை நோக்கி பார்த்து அபயமிட்டார்கள். 17ஆம் வசனத்திலே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் அபயமிட்ட பொழுது நடந்த சம்பவம் என்ன? அப்போது கர்த்தர் பாருங்க, அவர் துணையா இருப்பார். சில நேரங்களில நமக்காக பணிவிட ஆவிகள் அனுப்பப்படுகிறது. அந்த பணிவிட ஆவியான தூதன் தான். அப்பொழுது நீங்கள் அபயப்படுகின்ற அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப்
முகமாய் தூதன் வந்து எல்லாரையும் சங்காரம் பண்ணிட்டான். இவன் செத்த முகத்தோடு கூட தன் இருப்பிடத்துக்கு திரும்பி போனான். அங்கே போன உடனே அவனுடைய பிள்ளைகளை இவனை கொண்டு போட்டார், வெட்டி போட்டார்கள். தூதன் அனுப்பி தூதன் வந்து எல்லாரையும் சங்காரம் பண்ணினான். எவ்வளவு பேரை பண்ணனா 1,85,000 பேர் என்று 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரி சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியருடைய பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அல்லேலூயா. முன்னாடி போய் 46 பட்டணங்களை பிடித்து அவங்ககிட்ட இருந்து வெள்ளி பொன்னெல்லாம் பெற்றுக்கொண்டு சனகரி ஆண்டவரை நீதித்து இவர்களை எல்லாம் சபித்து கடிதம் எழுதின போது ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அபயமிட்ட பொழுது ஆண்டவர் உடனே செவி கொடுத்து தூதனை அனுப்பி அந்த அசரியருக்குள்ளே 1,85,000 பேரை தூதன் சங்கரித்து போட்டான். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் யார்? அவர்தான். அவருக்கு என்ன சேனை இருக்குன்னா இந்த தூதர் சேனை தான். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜனங்கள், யூதாவின் ஜனங்கள் பயந்த போது நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எசேக்கியா சொன்னான். பிரைஸ் எல்லாம். அவர்களோடு இருக்கிற அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி அவருடைய வேலைக்காரன் எலியாஸ் பிடிப்பதற்காக எதிரிகள் ராணுவங்கள் வந்து அவனை மலையை சுற்றி சூழ்ந்து கொண்டது. ராணுவங்கள் இருக்கிறது, ரதங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இத பார்த்த உடனே வேலைக்காரனுக்கு நடுக்கம் வந்துருச்சு. இப்போ நான் வேலைக்காரன் போய் கதறான், ஐயா நம்மளை சுற்றிலும் நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளை சுற்றிலும் ரதங்கள் இருக்குது, ராணுவம் இருக்குது. இப்போ இவன் சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆனா இந்த வேலைக்காரனுக்கு விசுவாசம் இல்லை. அப்போ எலிசா ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தது. அவன் கண்கள் திறந்த போதுதான் இவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் இருக்கிறது அந்த வேலைக்காரன் பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். அங்க ரதம் தான் இருக்கு, இவங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதம். அதே போல இந்த யூதாவின் மக்கள் பயந்த பொழுது இவன் சொன்னான், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆகவே கர்த்தர் தூதனை அனுப்புகிறார், யுத்தம் பண்ணுகிறார். இப்படி ஒரு காலத்துல சனகரிப்புக்கு அடங்கி கீழ்பட்டு இருந்த இந்த எசேக்கியா இப்பொழுது ஜனங்களை உற்சாகப்படுத்தி சொல்லுகிறான், தேற்றுகிறான். அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் மாம்ச பயம்தான், அதனால இனி அவன் ஒன்று செய்ய முடியாது. நமக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர் தானே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மட்டும் இருந்தா போதுங்க, தான ஆட்டோமேட்டிக்கா வாசல் திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வழி வாசல்களை கர்த்தர் திறப்பார். கர்த்தர் உங்க கூட இருப்பாரானா நீங்கள் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு இருந்தால் நிச்சயம் நடக்கும். ஆனா சிலருக்கு கர்த்தரை கூட நாங்க கர்த்தரை தான் பின்பற்றோம் எல்லாம் இருக்குது. இப்போ கிதியோன்னு மீடியா நீர் வந்துருவாங்கன்னு பயந்து கழுத்து மூட்டுல அவன் போர் அடிக்காம எல்லா கட்டுகளை அரிக்கட்டுகளை கொண்டு வந்து ஆலைக்கு சமீபமா திராட்சை ஆலை பிடிஞ்சு எடுக்கிற அந்த ஆலைக்கு சமீபமா மறைஞ்சி போர் அடித்து கொண்டிருக்கிறான். அப்போ கர்த்தருடைய தூதன் வந்து, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னு கூட கர்த்தர் இருக்கிறார், நீ வா மீதியா நீர். அப்ப அவன் கேட்கிறான், நான் எப்படி மீதியா நீர் ரட்சிக்க முடியும்? கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் எங்களுக்கு இந்த நிலை வந்துச்சு? கர்த்தர் எங்களோட இருந்தா ஏன் இந்த நிலை? இன்னைக்கு அநேகருடைய கேள்விகள் அப்படிதான். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா நாங்க ஏன் இந்த பாடுகளை அனுபவிக்கிறோம்? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இந்த உபத்திரவங்களை அனுபவிக்கிறோம்?
பாடுகிற உபத்திரவம். ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய கல்லை நடு ரோட்ல கொண்டாந்து புரட்டி வச்சுட்டு போய் மறைஞ்சு ஒளிஞ்சு கொண்டான். அந்த வழியா வரவன ஒருத்த பார்த்தான். அது சொன்னான், முட்டா பையன் கல்லை கொண்டாந்து எங்க வச்சிருக்கான்? நடு ரோட்ல வச்சுக்கிறான். ராஜாவை திட்டான், முட்டா பையன் எங்க கொண்டாந்து கல்லை வச்சுக்க, அறிவு இல்லாதவன், அறிவு கெட்டவன் அப்படின்னு தொடர்ந்து சொல்றான். இன்னொருத்த வந்து சொல்றான், இந்த அரசாங்கம் ரொம்ப மோசமான அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்து சரியா எதையும் கவனிக்கிறது இல்லை, இந்த கவர்மெண்ட் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு இன்னொருத்தன் சொல்லிட்டு போறான். இன்னொருத்தன் வந்தான், ராஜாவுக்கு ஏன் நம்ம வரி கட்டணும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்தாம இருக்கும்போது நம்ம மட்டும் ராஜாவுக்கு ஏன் வரி கட்டணும் அப்படின்னு ஒருத்தன், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டே போனோம். ஒருத்தன் வந்தான், அவன் ஒரு வார்த்தையும் சொல்ல, அந்த கல்லோடு போராடுறான். போராடி அதை எப்படியோ உருட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளலான்னு உருட்டி அப்படி தள்ளும்போது பார்த்தா அந்த கல்லுக்கு கீழே ஒரு மூட்டை இருக்கு, துணி மூட்டை. அந்த துணி மூட்டையில அவுத்து பார்த்தா பொன் நாணயங்கள் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய வெளியேற பெற்ற பொன் பணம் எல்லாம் இருந்துட்டு ஒரு சீட்டு எழுதி வச்சிருக்கிறது. போராடி இந்த கல்லை நகற்றுகிறவனுக்கு இது பரிசாக, இது பரிசாக. அதை அவன் தள்ளிட்டு இதை எடுத்து வச்சுக்கிட்டான். அது வாழ்நாள் முழுதும் அவனுக்கு போதும். அவ்வளவு மூட்டையில அவ்வளோ பொண்ணு வெளியே இருந்தது. போராடி இந்த கல்லை நகற்றுகிறவனுக்கு, இப்படி என்றால் தேவன் கூட இருந்தால் கூட போராட்டங்களை நாம் சந்தித்த பிறகுதான் நமக்கு ஒரு வெற்றி வருகிறது. அதனால கூட இருக்கிறதுனால எனக்கு ஆண்டவர் கூட வந்தையா இப்படி எல்லாம் வருது, இதையெல்லாம் நீ ஜெயிக்கணும். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் கூட தான் இருக்கிற, உன்னை கைவிட மாட்டார், கூட தான் இருக்கிறார். கடைசி ஒரு நிமிடம் பொழுதுன்னு உன்னை தூக்கி எடுப்பார். பாருங்க, கூடவே வச்சு கழுகு தன் குஞ்ச அப்படியே அணைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவொடனே அது கொஞ்சம் பாக்குது, இது என்ன இங்கேயே நம்மையே சுத்தி சுத்தி வந்து இது வளர்ந்துருச்சு, இது எங்க. சில பிள்ளைகள்லாம் வந்து வீட்டை விட்டு கூட போக மாட்டாங்க. சரி, வளர்ந்துட்டு ஆம்பளை பையன் போய் வேலைகளை தேடுறதா வீட்டுக்குள்ளேயே புந்து நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை தாய் பக்கத்திலேயே அணைஞ்சிட்டு இருக்கிற இந்த கழுகு குஞ்ச திடீர்னு தாய் என்ன பண்ணிச்சு, தள்ளி விட்டுச்சு. தள்ளி விட்ட உடனே இந்த குஞ்சு கீழே விழும்படியாக வருது. அது நினைச்சிட்டு வந்திருக்கும், சி தாயின்னு நினைச்சு பண்ணோம், இது தாயா இது பேயாக்குது, இது அதை அரவணைப்புல இவ்வளவு நாள் இருந்த நான் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கீழே வந்து ஒரு பாறையில மோதி அது துடி துடித்து சாக வேண்டிய நிலைமையில வேகமாய் ஒரே பறந்து ஒரே இதுல வந்து ரெக்கை விரிச்சு அந்த பாறையின் மேல வச்சு அதை தூக்கிடுச்சு. அது பாறையில என்ன செய்யல, அப்படியே தூக்கிடுச்சு. தூக்கி கொண்டு போய் மேல கொஞ்சம் தூரம் பறந்து மறுபடியும் நீள விட்டுச்சு. மறுபடியும் வந்து தாய் இப்படி 2-3 வந்து அடுத்த முறை அது கீழே விடாம அதுவே ரெக்கை அடிச்சு என்ன பண்ணுச்சு, பறக்க ஆரம்பிச்சிச்சு. பிரைஸ் எல்லாம். நம்ம கொஞ்சம் சில நேரத்தில் அப்படி விசுவாசத்துல நிற்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் டீல்ல விடுவாரு. எப்படிதான் இருக்குதா, இந்த எசேக்கியாவை குறித்து பார்க்கும்போது கூட அவனுடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பதற்காக கர்த்தர் அவனை சத்துருவின் கருத்துல கூட அனுமதித்தார். அப்போ சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம விட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நான் உன்னை விட்டு விலகுவதுன்னு சொன்னவர் ஒரு நாளும் ஒரு போதும் விலக மாட்டான். நம்ம கூட பிரச்சனைகள் வரும், அதை நம்ம ஜெயிப்பு பலன் தருவார். பிரைஸ் எல்லாம். ஜெயித்து வெற்றி பெற தேவன் நமக்கு கிருபை தருவார். ஆகவே ஒரு தூதனை அனுப்பி அசிரியரை முறியடித்து 1,85,000 பேர் சங்கரித்த ஆண்டவர் நமக்கு வருகிற சத்துருக்களை முறியடிப்பதற்கு எம்மாத்திரம். பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்பலாம், பலவிதமான காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்யலாம். இது எல்லாவற்றையும் தேவனால் முறியடிக்க முடியும். பிரைஸ் எல்லாம். இது எல்லாம் வாய்க்காம போயிடும். ஆனா வேதம் சொல்லுகிறது 2 நாளும் 32:30 எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததாம். எசேக்கியா செய்ததெல்லாம்
வாய்த்தது என்று 32:30 இருக்கு. அந்த கடைசி வசனம் அவன் செய்தது, கடைசி வார்த்தை வசனத்தை கடைசி வார்த்தை அவன் செய்தது வாய்த்தது. அப்ப கர்த்தர் கூட இருந்தா நமக்கு எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தா எல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், நமக்கு துணையா இருக்கணும். ஒரு பாட்டு, துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, ஆகவே கர்த்தர் நமக்கு துணையா இருந்தால் ஏசாயா சொல்றான், நான் வெட்கப்படுவதில்லை என்று. கர்த்தர் துணையா இருந்தா என்ன செய்வது இல்லையா? ஏசாயா சொல்றான், ஏசாயா 57 கர்த்தர் எனக்கு துணை செய்கிறான், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறான், ஆகையால் நான் வெட்கப்படேன், ஆகையால் நான் வெட்கப்படேன். 9 வசனம், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை இதோ செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் என்னை யார்? ஆக்கினைக்குள்ளாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவன் யார்? கர்த்தர் நமக்கு துணையா இருந்தா நம்ம வெட்கப்பட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே கர்த்தர் நமக்கு துணையா. பாடுகள் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கிற வரையில எல்லாம் நமக்கு வருங்க. நம்ம கண்ணை மூடுற வரையில எல்லாம் வரும். அப்படியே நிம்மதியா வந்து நிம்மதியா போய் இல்லை, பாடுகளை சகித்து அதுல ஜெயம் பெறுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். பாடுகள் இல்லாத ஒரு அஞ்சனை மெத்தை அல்ல, ரோஜாப்பூ மெத்தை அல்ல, பாடுகள் நிறைந்ததுதான். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது பாடுகளை சகித்தார். ஆனால் அவர் ஜெயித்தது போல நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறது எதுக்குன்னா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் துணையா இருந்தால் நம்ம வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் துணையா இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு வருவதில்லை. கர்த்தர் எசேக்கியாவுக்கு துணையா இருந்தார். துணையா இருந்தது, அவன் காரியங்கள் வாய்த்தது மாத்திரம். திடீர்னு அவனும் மனுஷன் தானே, என்னதான் எவ்வளவுதான் இந்த உலகத்துல வாழ்ந்து ரொம்ப அப்படியே வானத்துல இருந்து உதிச்ச மாதிரி ரொம்ப பரிசுத்தமா ஹோலியா இருக்கிற மாதிரி இருக்கும். சிலரை பார்த்தீங்களா ஒரே வெண் வஸ்திரமா தான் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே அப்போதான் தேவ தூதர்களே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த மாதிரி தான் இருக்கும். வெண்மயமான வெண்ணுடை தரித்த, இங்கேயே அப்படின்னா அங்க போனா வெண்ணுடை தரித்த வரிசை இருக்கும். எல்லாம் வெண் வஸ்திரம் தான் அங்கே.
ஆனால் எப்படி இருந்தாலும் பாடு இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். பாடுகள் இல்லாமல் இல்லை, பாடு இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, உபத்திரம் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது, அவமானங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறதுனாலே ஜெயம் உண்டு. பிரைஸ் எல்லாம். நாம் வெட்கப்படுவதில்லை, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தானியேல் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தரியு ராஜாவுக்கு துணையாக கர்த்தர் இருக்கிறார். ஏன் மேதிய வாசிக்கலாம். தானியேல் 11:1. மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு நான் துணை நின்றேன். பிரைஸ் எல்லாம். ஒரு தூதன் வந்து தானியேலை அழைத்து பிரியமானவனே என்று சொன்ன தூதன் இப்பொழுது மேதியனாகிய தரியுவுக்கு நான் துணை நிற்க, முதல் வருஷத்துல அவன் ராஜபாரம் பண்ணுகிற முதல் வருஷத்துல நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் துணை இருக்கும் பொழுது ராஜ்யபாரத்திலே நிச்சயம் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். சகரியா 12:5 வாசித்து பாருங்கள். சகரியா 12:5. எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பலனானவர்கள் என்று அப்பொழுது யூதாவின் தலைவர்கள் தங்கள் இருதயத்தில் என்ன சொல்லுவார்களா? தேவன் எங்களுக்கு துணை இருந்தார் என்று யூதாவின் தலைவர்கள் சொல்லுவார்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்த காரியங்களிலே கர்த்தர் யூதாவுக்கு துணை நின்று ஜெயம் தந்ததை தலைவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? நான் போற இடங்கள்ல கர்த்தர் துணையா இருக்கிறார். எத்தனையோ விபத்துக்கு அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பயங்கர விபத்துகளை சந்திக்க கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறதுனால தான் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எசேக்கியாவுக்கு துணை நின்ற கர்த்தர் நமக்கும் துணையாய் இருக்கிறார். அழகாக ஒரு பாட்டுக்காரர் எழுதினார். கர்த்தர் நீயும் துணையானி நித்தமோ என் நிழலானி. கர்த்தர் நீயும் துணையானி எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ உலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி நித்தமோ என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. எத்தனை இடம் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமானார். கர்த்தர் நம்முடைய அடைக்கலம். பிரைஸ் தி லார்ட். என் தேவனின் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகவே அவர் எனக்கு அடைக்கலம். மனு மக்களில் இவர் போல் உண்டோ? விண் உலகிலும் இவர் சிறந்தவர். அல்லேலூயா. இவரே நம்முடைய துணை. அல்லேலூயா. அநேகருடைய உள்ளம் அவரை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆவியானவர் நமக்கு துணையா இருந்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நமக்காக ஜீவனை கொடுத்தவர்
அவரை நான் எப்போ பார்ப்பேன், அவருடைய காயங்களை எப்போ பார்ப்பேன்னு ஏங்குற உள்ளங்கள் நிறைய இருக்கு. ஒருத்தர் இப்படி சொல்றார், எந்த பூமானை காண என் சிந்தை பெருகுதையோ என்றைக்கு காண்பேனோ. பிரைசலாம். ஒரு மனைவிக்கு புருஷன் ரொம்ப நாளும் வெளியூர்ல இருக்காரு, என்னைக்கு புருஷனை பார்ப்பன்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது போல நம் மனவாளனாகிய இயேசுக்கு சபையாகிய மனவாட்டி எந்த பூமானை காண எந்த சிந்தை பெருகுதையோ நான் என்றைக்கு காண்பேனோ. அப்படி சிந்தையெல்லாம் நான் என்னைக்கு பார்ப்பேனோ. அல்லேலூயா. எனக்காக மரிச்சவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக உயிரையே கொடுத்தவர், அவரை நான் என்னைக்கு பார்ப்பேனோ. இதுதான் மனவாட்டியின் சிந்தை. ஆகவே இவரே நம் தேவன். அல்லேலூயா. இவர் நம்மை ரட்சிப்பார். இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைஞரை வென்று கீழ்ப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் நம்முடைய தேவன். மரணம் வரைந்து நம்மை நடத்துவார், நமக்கு துணையாயிருப்பார். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவரே நம் தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம். இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினார். இவர் பகைவனை வென்று கீழ்ப்படுத்தி கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். எல்லாரும் தலைகளை வணங்குவோம். இவர் நம்மை ரட்சித்தவர், இவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். நம்மை ரட்சித்த தேவன் நம்மை விட்டு விட்டு போய்விடவில்லை, நமக்கு துணையாய் இருக்கிறார். எல்லா காரியங்களிலும் நமக்கு துணையாய் இருப்பார். சத்துருக்கள் வரும்பொழுது நமக்கு துணையாய் இருப்பார். அவர் துணையாய் இருப்பதினால் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் துணையாய் இருப்பதினால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அவர் துணையாய் இருப்பதினால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் துணையாய் இருந்ததினாலே 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். 15 வருஷம் கர்த்தர் துணையா இருந்ததுனால 15 வருஷம் வியாதிப்பட்ட போது கர்த்தர் சுகமாக்கி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய ஆயுசு நாளை கூட்டி கொடுக்க நம்மோடு கூட இருக்கிறார். இவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை வாழ வைக்க கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறார். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. இனி எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. உன்னை எதிர்க்கும்படி சக்திகள் இருக்கிறது. ஆனால் அவர் உனக்கு துணையாக இருக்கிறார். அவர்களுடைய காரியங்கள் வாய்க்காதபடி கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். நல்ல பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம். நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் இம்மட்டுகளுக்கு துணையாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.